அனைவரையும் விழித்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்வு குறுகிய நேரத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. குறிப்பிட்ட நேரத்திலே இதை முடித்துக் கொள்வதை சிறப்பானது. குர்ஆனுடைய சிறப்பை பற்றி ஒவ்வொருவரும் தன்னுடைய பேச்சிலே குறிப்பிட்டிருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். 2-3 நாட்களுக்கு முன்பு எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால சில நண்பர்கள் சந்தித்தார்கள். சொன்னார்கள், ஹசரத், இங்கே பார்க்கிற இடம் எல்லாம் மதரசா தோங்குறதும் இதைகிறதும் எல்லா இடத்தையும் இப்படி தோங்கிட்டு தொழில் இல்லாத ஆட்கள் எல்லாம் மதரசா தோங்கி அப்படி என்று ஒரு மாதிரியா சொன்னார். சொன்ன உடனே நான் அப்படியே காலை குத்தி மோட்டர் பைக்கில் இருந்த நான் ஸ்டாண்ட்ல வச்சு போட்டு அப்படியே இறங்கி அவளை நின்று, அல்ஹம்துலில்லாஹ், நீங்க சொல்ற நல்ல கொஞ்சம் அவருக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. நம்முடைய அக்கரைப்பட்டியை பொறுத்தவரை எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கேன்னு கேட்டு, எத்தனை பள்ளி வாசல், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பள்ளி வாயில், 42 பள்ளி வாயில்கிட்ட பதிவு செய்யப்பட்ட பள்ளி வாயில்கள் இருக்கு. 14க்கும் மேற்பட்ட பாடசாலைகள், 15,000 படிக்கின்ற மாணவர்கள் இருக்கின்றார்கள். இந்த 15,000 மாணவர்கள்ல சிறுவர்களை தவிர நேசரி அதை கூட ஒரு 5-6 வயசு விட்டா 10,000 பிள்ளைகள் ஓதணும். இந்த பிள்ளைகள் எங்க ஓதுற? தஜ்வீது முறைப்படி குர்ஆனை திருத்தமாக ஓதக்கூடிய குழந்தைகளை எத்தனை பேரை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இந்த பாடசாலையிலே படிக்கின்ற ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஓத தெரியாவிட்டால் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். குர்ஆனுடைய எச்சரிக்கை, வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா வனஹ்சுருஹு யௌமல் கியாமத்தி அமா. யார் குர்ஆனை புறக்கணிக்கின்றார்களோ, எங்களுடைய கட்டளைகளை, நெருக்கடியான வாழ்க்கை. குர்ஆனில் இருந்து ஒதுங்கி வாழ்ந்தா வாழ்க்கை நெருக்கடி ஒன்று. 2வது, குருடர்களாக எழுப்புவோம். அவ கேட்பாங்க, லிம ஹஸர்தனி அமா, யா அல்லாஹ், ஏன் எங்களை குருடர்களாக எழுப்பி இருக்கிறாய்? கண் இருந்துச்சு, நீ கண்ணை வச்சு உலகத்திலே எல்லாத்தையும் சாதிச்சாய். நான் சொன்ன புத்திமதி குர்ஆன் உனக்கு ஓத நேரம் கிடைக்கையும் இல்லை, சிந்திக்க நேரம் கிடைக்கையும் இல்லை. அதனாலதான் உன்னை குருடனா எழுப்பி இருக்க. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி தந்துட்டான். அல்லாஹ் கேட்கான், அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. குர்ஆனை உங்களுக்கு லேசிப்படுத்தி தந்திருக்கின்றோம், இதை நீங்கள் சிந்திக்க கூடாதா? குர்ஆனை ஓதக்கூடாதா என்று கேட்பதை விட குர்ஆனை ஓதுவதொன்று, குர்ஆனை சிந்திப்பதொன்று. குர்ஆனை ஓதுவதொன்று, குர்ஆனை விளங்குவது, அமல் செய்வது. இந்த உலகத்திலே இருக்கின்ற நூல்கள், புத்தகங்கள், அறிவு கருவூலங்கள் எல்லாவற்றிலும் ஆகச் சிறந்ததுதான் குர்ஆன். குர்ஆனை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற போது, அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற போது, அர் ரஹ்மான், ரஹ்மான் என்று யார் தெரியுமா? அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுத்தந்தவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் அவனை அறிமுகப்படுத்துகின்ற போது குர்ஆன் ஊடாக அறிமுகப்படுத்துகின்றார். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுகின்றது. யாருக்கு? விரிவாக அப்படியே சொல்றாங்க அல்லாஹ். இந்த உலகத்திலே உலகத்தினுடைய எஜமான் மாலிகுல் முல்க், இந்த வானம் பூமி அர்ஷ் குர்சி எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கின்ற அல்லாஹ் சொன்ன புத்திமதிதான் குர்ஆன். அதற்கு தேர்ந்தெடுத்தவர், உலகத்துக்கு அனுப்புவதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்களுடைய தலைவர். இந்த குர்ஆனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது நபிமாருடைய தலைவர். முதலில் ஆலமீன், மனிதனுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை ஒருவன் எடுக்கவில்லை, ஓதவில்லை, சிந்திக்கவில்லை, குர்ஆனோடு தொடர்பில்லை என்றால் நஷ்டவாளி, நரகவாதி. ஆகவேதான் குர்ஆன் ஒவ்வொரு வீட்டிலும் பரக்கத்துக்காக வைப்பது மட்டுமல்ல, அந்த குர்ஆன் ஒவ்வொரு நாளும் எடுக்கப்பட வேண்டும், ஓதப்பட வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த குர்ஆனை விட்டதனாலே தான் வீட்டிலே முசீபத், வாழ்க்கையிலே நெருக்கடி, கஷ்டம். அதை புரிய வைக்க வேண்டும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவர் தலைவரும் தன்னுடைய பேச்சிலே சொன்னார், கைருக்கும், உங்களாக சிறந்தவர்கள் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, குர்ஆனை கற்றுக்கொண்டவர்கள், பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். அஸ்ராப் உம்மத்தி ஹம்லத்து குர்ஆன், என்னுடைய உம்மத்திலே மிகச் சிறந்தவர்கள் குர்ஆனை சுமந்தவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆவில்கள், இந்த சந்தர்ப்பத்திலே நான் நினைவுபடுத்த வேண்டும், என்னுடைய மாப்பிள்ளை டைலர் மகன் அம்ஜத் ஹாஃபிஸ், அவரும் மன்சூர் ஹாஃபிஸ் தான் நம்முடைய கிராமத்தில முதல் ஹாஃபில்கள். அல்ஹம்துலில்லாஹ். 2 பேரும் மதரசா ஆரம்பித்தார்கள். நம்முடைய டவுன் பள்ளியிலே பல ஹாஃபில்களை வெளியாக்கி மிக நீண்ட காலமாக
இதற்காக தன்னை அர்ப்பணித்தவர். மன்சூராவில் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக எங்களுடைய கிராமத்திலே ஆரம்பித்து அங்கு பல ஹாபில்களை உருவாக்கியவர். இன்றும் 30 வருடங்களாக அவர்தான் எங்கட மதரசா ஸ்தாபிச்சவர். இதுவரைக்கும் அவர்தான் அதிபர். இதுவரைக்கும் அவர் ஓதி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களை வைத்து மதரசாவை நடத்துவது என்பது தியாகத்தோடு செய்ய வேண்டியது. இன்று பல மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் கொஞ்ச நாளையால மக்தாபிடும். என்னடா ஒரு பள்ளியில் ஒரு மதரசா இருந்தா இருக்கிற ரெஸ்டி போட்டு முழு பேரும் போட்டு பெனையிரு. எல்லாரும் ஆறா ஓதி கொடுக்குற உஸ்தாதையும் அதிபரையும் கொண்டு பெனையிறதால அந்தாக்களும் பாக்குற 30,000 ரூபாய் காசை தந்து போட்டு 3 லட்சம் ரூபாட கட்டளை போட்டால போற வாரம் முழு பேருக்கும் விளக்கம் சொல்லணும். அப்ப இந்த வேலையும் வேணாம் ஒன்றும். இதை விட நாம மீன் வியாபாரம் இல்லாடி எதுக்குள்ளேயாவது கச்சாங்கொட்டை விற்கலாம். இந்த வேலை பார்க்கறத விட விருப்பம் இல்லை. ஒரு காலம் உஸ்தாதுமார் இல்லாம போகின்ற சூழல் உருவாகலாம். ஒரு புள்ள குழம்புல நான் என்ன போன நான் மகளை விட்டு விசாரிச்சேன். மேட்ச் படிப்பிக்கிற இது படிக்கிற ஓயிலுக்கு படிப்பிக்கிற ஒரு சார் வந்து படிப்பிச்சா 2000 ரூபாய் ஒரு மணித்தியாலம் படிப்பிச்சு கொண்டு போறதுக்கு. ஒரு ஹசரத் ஓதி கொடுக்கார், ஒரு மாதம் ஓதி கொடுக்கார். ஒரு பிள்ளைக்கு 1000 ரூபாய் காசு கொடுக்கூறி வகுத்துக்க பத்துது. நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்கும். ஒரு டியூஷனுக்கு வந்தா கிட்டத்தட்ட 5 மணித்தியாலம் படிப்பிச்சு போட்ட ஏஎல்லுக்கு போகல 2 லட்சத்தோட போறார். ஒரு டாக்டர் வந்து சேனல் பண்ணா ஒரு 100 பேரை சேனல் பண்ணா ஒரு ஆளுக்கு 2000. 100 பேரை சேனல் பண்ணா 4 மணிக்கு வந்தா 9 மணிக்கு போகக்குள்ள 2 லட்சம் ரூபாட போறார். ஒரு உஸ்தாஸ் 10-15 வருஷம் குர்ஆனை மனப்பாடமாக்கி ஆலிமாக்கி ஹாபிலாயி குர்ஆனுடைய ஸ்பெஷல் செஞ்சு ஓதி கொடுக்கிற உஸ்தாதுக்கு சம்பளம் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய். ஒரு கிலோ இறைச்சி ஆட்டிறைச்சி வாங்கி 3,500 ரூபாய். தளபதி மீன் ஒரு கிலோ 2,800 ரூபாய். இந்த காசை வச்சு இவர் குடும்பம் நடத்தல. அல்லாஹ்வால நாம எப்படி தப்ப போறோம்? குர்ஆனுக்கு நாம என்ன மகத்துவம் கொடுக்கணும்? நம்மளோட பிள்ளைகள் எப்படி ஹாபிஸ் ஆக போகுது? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு சென்ற வருடம் இலங்கையில தொழுவிச்ச ஒரு ஹாபிலுக்கு சந்தோஷத்துல அந்த மஹல்லா வாசிகள் 40 லட்சம் கொடுத்தாங்க. எதுல 40 லட்சம். நம்மட பள்ளியில 4 லட்சம் காசு கிடைச்சா கரண்ட் பில்லுக்கு வேற, அதிகாரிக்கு வேற, அந்த காசுல புரிச்சு எல்லாம் கொடுத்து போட்டு ஒழுவதா பிஸ்மில்லா. நாம அது கண்ணியம் படுத்துறல. உலமாக்கள் குர்ஆனுக்கு பெருமை கிடையாது. குர்ஆனை நாங்க மதிக்கிறல்ல. குர்ஆனை ஓதி கொடுக்குற ஆளுக்கு சம்பளம் கொடுக்கறத பார்த்தா மத்த இன்னும் வேறத்தை பாக்குறோம். அல்லாஹ்வோட கலாமுக்கு என்ன மகத்துவம் கொடுக்கும் வந்து ஹசரத் கொஞ்சம் பிள்ளையோட அட்ஜஸ்ட் பண்ணுங்கட. ஓஎல் பாஸ் பண்றது நமக்கு தெரியும். ஒரு டார்கெட் வைக்கும். இந்த ஸ்கூல்ல 50% ஓலை எடுக்கணும். என்ற புள்ள குர்ஆனை ஓதணும், என்ற புள்ள திருத்தமா ஓதணும், குர்ஆனை முடிக்கணும் என்று ஆசை வைக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு எங்கட பள்ளி குடியிருப்பு தண்ணி இல்லாத ஊர், கரண்ட் இல்லாத ஊர், எல்லாம் உப்பு நிலம், ஒன்றுமில்லை. இவ்வளவு மதரசா ஆரம்பிச்ச பரக்கத். ஹாஃபிஸ் டாக்டர், ஹாஃபிஸ் இன்ஜினியர், ஹாஃபிஸ் அக்கவுண்டன்ட், ஹாஃபிஸ் ஜட்ஜ், டிகிரி முடிச்ச ஹாஃபிஸ் 10-15 எல்லா துறைகளையும் இருக்கு. ஆம்பளை மட்டும் இல்ல, பொம்பளைகளும் இருக்கு. 15 ஹாஃபிலாக்கள் வெளியா இருக்காங்க. அங்க ஒரு வசதியும் இல்ல. அந்த பரக்கத் தான் அது தனி பிரதேச சபையா இருக்கு. குர்ஆனுடைய பரக்கத். ஏன் சொல்றேன்டா, எப்ப குர்ஆனுக்கு மகத்துவம் கொடுக்கீங்களோ அப்பதான் உங்களுடைய குடும்பத்தில் வெளிச்சம் உண்டாகும். அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யணும். நான் நீண்டமாக பேசிக் கொண்டிருப்பது பொருத்தமல்ல. இந்த இலங்கையிலே ஒரு காலம் இருந்தது. கிழக்கு மாகாணத்திலே 2 ஹாஃபில், ஹஜ்ஜாபிசாவும் அவர் தம்பி சம்மாந்துறையில கொழும்புக்கு போய் தொழுவிக்கிற ஹாஃபில் வேணுமெண்டா இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்த தொழுவிக்கிறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு 20,000க்கு மேற்பட்ட ஹாஃபில்கள் உருவாகி இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அந்த சூழலை உண்டாக்கி இருக்கு. நாம நியத்து வைக்கணும். தாய் தகப்பனுக்கு அல்லாஹ் ஹாஃபில்களுடைய தாய் தகப்பனுக்கு கிரீடம் அணிவிப்பான். சூரியனை விட பிரகாசமான கிரீடம் உம்மா வாப்பாக்கு. அல்லாஹ் சொல்றான், ரத்தில் ஓது. அவர் ஓதிக்கொண்டே இருப்பார். ப்ரமோஷன் உலகத்தில் கிடைக்கிற ப்ரமோஷன் மாதிரி சும்மா இருக்கிற ஒரு கிளாக்கு சிசி ஆகுற, சிசி கிளாக்கு டிஎஸ் ஆகுற இல்ல. சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிகள் அல்லாஹ் இடத்துல எங்க கொண்டை தொங்கலாக்குறாரோ அதான் அவருடைய கடைசி பதவி. பெருமதியானவர்கள் அல்லாஹ் பெரிய பாக்கியங்களை கொடுக்கின்றான். ஆகவே இன்ஷா அல்லாஹ் நாங்க வந்திருக்கிற நாங்கள் மட்டுமல்ல, இந்த முகலிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நியத்து வையுங்கள். என் வீட்டுக்குள்ளே ஒரு பிரகாசம், ஒரு விளக்கு, ஒளி விளக்கு, ஒரு குர்ஆனை சுமந்த என்னுடைய குழந்தைகள் உருவாக வேண்டும். அல்லாஹ் தஆலா அதை ஆக்க வேண்டும் என்று
இந்த மதரசாவும் அந்த நோக்கத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு இந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டில் உள்ள பிள்ளைகளும் குர்ஆன் ஓதணும், திருத்தமா ஓதணும், தஜ்வீத் முறைப்படி ஓதணும், முக்கியமான சூறாக்கள் முழுவதையும் பாடப்பட வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் சொன்னார்கள் 6 சூறாக்கள், முக்கியமாக 6 ஜுசுக்கள் ஒவ்வொருவரும் பாடப்பட வேண்டும் என்று. நான் விரும்புகின்றேன் சூரத்துல் பக்ரா எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் என்று. நபி அவர்கள் சூரத்துல் சஜதா, சூரத்துல் முல்க் ஓதாமல் தூங்க மாட்டார்கள். பாடம் இருந்தா தானே ஓதலாம். அந்த சூழலை உண்டாக்க வேணும் பிள்ளைகளுக்கு. எப்ப ஒரு மனிதன் ஆயத்து குர்சி வீட்டுல கட்டி தூக்குறதுக்கு இல்ல, ஆயத்து குர்சி உள்ளத்துல கட்டி தூக்குறதுக்கு. குர்ஆன்ல ஆக பெருமதியான வசனம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் சூரத்துல் ஆயத்து குர்சி யார் ஓதுகின்றானோ அவன் சொர்க்கம் செல்வதற்கு தடகாய் இருப்பது மௌத்து தான். மௌத்தான சொர்க்கவாதி. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால ஆயத்து குர்சி ஓதும். குர்ஆனுடைய ஒவ்வொரு பகுதியும் பெருமதி. ஆகவே இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல முதல்ல இறக்கினதனை இக்ரா, ஓதுவீராக ஓதுவீராக. வீட்டுல ஒவ்வொருவருக்கும் தனியா குர்ஆன் நீக்கணும். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சில ஆக்கள் நீக்காங்க ஒவ்வொரு நாளும் 3 ஜுசு ஓதுற, ஒவ்வொரு நாளும் 3 ஜுசு. நாங்க இந்தோனேசியா கிட்டத்துல போயிருந்த ஒரு பள்ளிக்கு போயிருந்த ரமலானுக்குள்ள. அந்த பள்ளியில 50,000 பேர் தொழுற பள்ளி. உலகத்துல ஆகப்பெரிய பள்ளி, 10 லட்சம் பேர் இருக்காங்க, 10 லட்சம் பள்ளி இருக்காங்க. ஆகப்பெரிய இஸ்லாமிய நாடு. பள்ளி போனா 50,000 பேர் தொழுற பள்ளி. ரமலானுக்குள்ள ஒவ்வொரு நாளும் 30 ஜுசுவா பூரணமா ஓதி தொழுவிக்காங்க. நம்ம ஒரு ஜுசுவுக்கே கஷ்டப்படுறோம். நாங்களும் போய் தக்பீர் காட்டின சுப்ஹானல்லாஹ். நூத்துக்கணக்கான ஆட்கள் நின்று தொழுகிறாங்க, பெண்கள் ஆண்கள் நின்று தொழுறாங்க. ஒரு ரக்காத்துல 2 ரக்காத்துல 3 ஜுசு ஓதி தொழுவிக்காங்க. மக்ரிபுக்கு ஆரம்பிச்சு சஹர் டைம்ல முடியும். ஒவ்வொரு நாளும் 30 ஜுஸ், 30 நாளைக்கும் தொழுவிக்காங்க. சுப்ஹானல்லாஹ். எங்க பூமியில்தான் மனுஷன் நம்மளை போல ஆக்கள் தான் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக குர்ஆனுக்கு மகத்துவம் கொடுங்கள். இந்த மதரசா நிலைக்க வேண்டும், கியாம நாள் வரை இயங்க வேண்டும். இதற்காக முன் வந்த எங்களுடைய அலியா இன்ஜினியருடைய குடும்பம், அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஆயுள்ள பரக்கத்து செய்து நின்ற ஆயுளை கொடுத்து அவர் இந்த இடத்தை கிட்டத்தட்ட 5 மாடி கட்டிடமாக நவீன வசதிகளோடு மிக மாடல் ஒரு மதரசாவாக பிள்ளைகளுக்கு அழகான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற நியத்தோடு இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக பல ஏக்கர் நிலங்களையும் அவர் வக்ஃப் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசா கியாம நாள் வரை உயிரோட்டமாக இயங்க வேண்டும் என்பதற்காக, இது ஊருக்குள் இருந்தால்தான் ஒதுக்குப்புறம் வளைத்திருக்கின்ற குழந்தைகள் வந்து சேருவது சிரமம் என்பதனாலே தான் இந்த இடத்தை அல்லாஹ் எப்போதோ இதற்காக ஒதுக்கி இருக்கின்றான். அதனால கிடைத்திருக்கின்றது. அவர்கள் கேட்டுக்கொண்டது போல நாமளும் துவாவிலே இணைத்துக் கொள்வோம். நானும் அஜிலையும் கூட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் இதற்காக பிரார்த்திப்பதுண்டு. என்னுடைய கிராமங்களிலே நிறைய ஹிஃபுல் மதரசாக்கள், ஹிதாயா பள்ளி, அது ஒரு இருண்டு போயிருந்த பிரதேசம். அங்க நாங்க ஒரு பள்ளியை ஆரம்பிக்கின்ற போது சிரமங்கள் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் 1.5 கோடி பெறுமதியான பள்ளி அங்கு கட்டப்பட்டிருக்கின்றது. நம்முடைய சகோதரர்களோட உதவியோட கட்டிய ஒரு பள்ளி. அதை கட்டும் போது குர்ஆன் மதரசா ஒரு வெளிச்சம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு 100 பிள்ளைகள் ஹிஃபுல் செய்கின்றார்கள். அந்த பிரதேசத்துல 100 பிள்ளைகள் ஹிஃபுல் செய்கின்றார்கள். இந்த சூழல் அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு பிரதேசங்களிலும் உள்ள எல்லா பள்ளிகளிலும் இந்த பிரகாசம் ஏற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாம் உயிர் பெற வேண்டும். அல்லாஹ் அதற்காக அருள் புரிய வேண்டும். அதற்காக முன்வந்திருக்கின்ற இந்த குடும்பத்துக்கும் அவருடைய உறவுகளுக்கும் நான் பிரார்த்திப்பதோடு நீங்களும் பிரார்த்தனையில் இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த மதரசா மிக விரைவாக கட்டி முடிக்கப்பட்டதற்காக உழைத்த அனைவருக்கும் அவர் சுட்டிக்காட்டி நினைவுபடுத்திக் கொண்டார். ஆகவே நாங்களும் இதனுடைய பங்களிப்பிலே இணைந்து எங்களுடைய குழந்தைகள் நாம் நியத்து வைக்க வேண்டும். நான் ஓதவில்லை, நான் இவ்வளவு செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. என்னுடைய குழந்தைகள் நாம் மௌத்தானா என்ற புள்ள தொழுவிக்கணும். எனக்கு இல்லாட்டி புள்ள பெத்தையில பிரயோசனம் இல்லை. புள்ள பெத்த புள்ள எனக்கு தொழுவிக்கணும். இல்ல என்னுடைய பேர குழந்தை தொழுவிக்க வேண்டும். என்னுடைய குழந்தைகள் அல்லது என்னுடைய பேர குழந்தைகள் ஹாபில்களாக, ஆலிம்களாக, தாய்களாக, முத்தகின்களாக, முஜாஹிதீன்களாக சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுகின்ற சந்ததிகளாக வர வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்திலே நமக்கும் சந்தர்ப்பம் தந்தருளானாக என்று பிரார்த்தித்து, இந்த சந்தர்ப்பத்திலே பேசுவதற்காக கேட்கக்கூடிய அமைப்பிலே அமைதியோடு இருந்ததற்காக நன்றி கூறி, அல்லாஹ் எங்களை எல்லாம் ஃபிர்தௌஸுல் அலா என்ற சொர்க்கத்திலே ஒன்று சேர்க்க வேண்டும். இந்த இடத்திலே இணைத்தது போல எங்களுடைய சந்ததிகளிலே ஹாபில்களையும் ஆலிம்களையும் உருவாக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். பாஹர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.